வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். மோட்டோ g14 மோட்டோரோட அடுத்த பட்ஜெட் ஃபோன் 10,000 to 12,000 பிரைஸ் ரேஞ்சில் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ இதில் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. g13 கம்பேர் பண்ணும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே வந்திருக்கு. அதுக்கப்புறம் 50MP கேமரா, கொஞ்சம் பெட்டர் ப்ராசர் இருக்குது, யூனிசாக் ப்ராசரு. ஸோ வேற என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ட்டு இந்த அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இமிஷன்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். நம்மகிட்ட இருக்கிறது ஸ்கை ப்ளூ கலர். அதை தவிர நிறைய கலர்ஸ் வந்து இதுல போட்டிருக்கு. இதை தவிர கூடிய சீக்கிரம் வந்து லெதர் பேக் வெர்ஷனும் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பிரைஸ் போட்டிருக்கு இதுல 13,000 போட்டிருக்கு 4GB 128GB மாடலுக்கு. ஸோ கண்டிப்பா அதோட கம்மியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி அண்டர் 11,000 10,000 இல்லை 11,000 பிரைஸ் ரேஞ்ச் வந்து லான்ச் ஆகும். ஸ்டார் வேல்யூ ஹெச்ஆர் வந்து 1 கரெக்டா 1, பாடி ஸ்டார் வந்து 1.27. பாக்ஸ்லயே வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. ஸோ இதுல வந்து பஞ்சுவல் ஃபுல் ஹெச்டி பிளஸ் பஞ்சுவல் டிஸ்பிளே இருக்கு. கலர்ஸ் வந்து 4 கலர்ஸ் போட்டிருக்கு. டால்பி அட்மாஸ் போட்டிருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இருக்கு, மென்ஷன் பண்ணிருக்கு. ஸ்டீரியோ சவுண்டு, 50MP கேமரா, நைட் விஷன் சப்போர்ட் இதெல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிருக்கு. பாக்ஸ்ல யூசர் மேனுவல் தவிர சார்ஜர் 20W சார்ஜர் இருக்கு பாக்ஸ்ல. சிம் இன்ஜெக்டர் டூல், USB டைப் சி கேபிள், கேஸ் வந்து போன்லயே போட்டிருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து போன்ல கேஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ப்ளூ கலர், பயங்கரமான அந்த கிளாசி ஃபினிஷ் இருக்கு. பின்னாடி பிளாஸ்டிக் தான், அந்த PMMA அந்த ஃபினிஷ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பிளாஸ்டிக்கே வந்து கிளாஸ் மாதிரி கொஞ்சம் நல்ல ஸ்மூத் ஃபினிஷ். IP52 ரேட்டிங்ஸ் இருக்கு. ரைட் சைடு பவர் பட்டன்லயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு, வால்யூம் ராக்கர்ஸ் இருக்கு. லெஃப்ட் சைடு டியூவல் சிம் ஸ்லாட் இருக்கு. ஸோ டெடிகேட்டட் ஸ்லாட் தான். பாட்டம்ல பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்கு, USB டைப் சி போட்டிருக்கு, ஸ்பீக்கர்கள் இருக்கு. இயர்பீஸ் வந்து செகண்டரி ஸ்பீக்கர்ஸ் ஒர்க் ஆகும். டாப்ல செகண்டரி மைக்ரோஃபோன் இல்ல, வெறும் 3.5 ஆடியோ ஜாக் மட்டும் தான் இருக்கு. டால்பி அட்மாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கு. பின்னாடி டியூவல் கேமரா தான், 50MP பிளஸ் ஒரு 2MP கேமரா. ஃப்ரண்ட்ல வந்து 8MP கேமரா இருக்கு. 6.5 inch ஃபுல் ஹெச்டி பிளஸ் 60Hz ஸ்கிரீன் இருக்கு. ஸோ ஃபீச்சர்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு செக் பண்ணிடுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ப்ரீலோட் ஆப்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸு. ஸோ இங்கே வந்து ஷாப்பிங், என்டர்டெயின்மெண்ட், கேம்ஸ் அப் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கெல்லாம் இது மாதிரி கார்ட்டூன் பார்த்தா இங்கே போனால் திருப்பி ஏதோ ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு காட்டுது. இந்த இடத்துல ஒரு விட்ஜெட் இருக்கு, மோட்டோ ஆப் பை ஸ்விஷ் அப்படின்ட்டு ஏதோ ஒரு விட்ஜெட் இருக்கு. ஸோ ஏதோ பார்ட்னர்ஷிப் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுவுமே இல்லைன்னு நல்லா இருந்திருக்கும், ஆனால் வந்து இது பார்ட்னர்ஷிப்னால இது இருக்கு. Android 13 தான் ரன் ஆகுது. செக்யூரிட்டி பேட்ச் ஜூலை செக்யூரிட்டி பேட்ச் இருக்கு. ஸோ இவங்க வந்து Android 14 வந்து அப்டேட் கண்டிப்பாக வரும்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 3 years வந்து செக்யூரிட்டி பேட்ச் வரும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது தவிர டிஸ்பிளே, ஸோ டிஸ்பிளேல நைட் லைட்டு, வீடியோ டிஸ்பிளே என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஸ்லாம் வந்து என்ஹான்ஸ் ஆகும் டிஸ்பிளே அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது தவிர கலர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இது 60Hz தான், அதனால ரிஃப்ரெஷ் ரேட் மாற்றுற ஆப்ஷன் எதுவுமே இல்லை. இது இந்த ஐகான்ஸில் வந்து ஸ்லைட்டாக கஸ்டமைசேஷன் இருக்குது. ஹோம் ஸ்க்ரீனில் வந்து தீம்ட் ஐகான்ஸ் அப்படின்னு போட்டால் கொஞ்சம் நத்திங் மாதிரி கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். ஸோ ஐடியாக்குள்ளே போனால் 4GB வந்து 3.8GB யூஸபிளாக இருக்குது. அதில் வந்து 1.5GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. 128GB 112GB வந்து யூஸபிளாக இருக்குது. அதில் வந்து 107GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ யூனிசாக் T616 ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசர் தான். ஆனால் இதோட ஹீலியோ G99 அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர் ப்ராசர் இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசர் தான். அதோட 6.7 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 60Hz டிஸ்பிளே இருக்குது. 5000 mAh பேட்டரி இருக்குது. இதில் வந்து UFS 2.2 இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து EMMC தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. போன இதுலேயே வந்து EMMC தான் கொடுத்தாங்க. ஹீலியோ G85 வந்து அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து UFS 2.2 கொடுத்துருக்காங்க. ஸோ DRM இன்ஃபோ போனால், ஸோ இங்கே HDR அந்த மாதிரி எந்த சப்போர்ட்டுமே இல்லை, 60 மட்டும் தான் இருக்குது. வைட் வைல் N1 சப்போர்ட் இருக்கு. ஸோ அதனால HD கண்டென்ட் வந்து ப்ளே பண்ணுவோம். நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் வீடியோ, ஹாட்ஸ்டார் அதில் எல்லாமே. கேமரா டு API ரா சப்போர்ட் இல்லை. ஸோ ரா சப்போர்ட் இல்லை. ஸோ கஸ்டம் G கேமரா இருந்தால் அட்வான்ஸ்டு இது யூஸ் பண்ண முடியாது. சென்சார்ஸ் எல்லா சென்சருமே இருக்கு. மேக்னெட்டிக், கைரோஸ்கோப், லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி எல்லா சென்சாருமே இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணிடலாம். ஸோ H1 எல்லாம் ஆகுது. ஸோ HDR ஸ்க்ரீனில் ஆனாலும் ஓகே. இதில் HDR காட்டுது, அதில் எதுவும் காட்டல. ஸோ இதில் வந்து HDR காட்டுது, ஆனால் 720p வரைக்கும் தான் காட்டுது. ஸோ மேக்ஸிமம். ஸோ யூடியூப்பும் லேட்டஸ்ட்டு அப்டேட்டில் தான் இருக்கு. ஏன் 1080p வரல அப்படின்னு தெரில. ஸோ இந்த T616 ப்ராசர்னாலே என்னன்னு தெரில. பெசல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. பீக் பிரைட்னஸ்ஸு, ஸோ நேர்லேருந்து பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கு. சைட்லேருந்து அந்த வியூங் ஆங்கிள்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. நீங்கள் கேமராவில் பார்க்கறதுக்கு வந்து டீசெண்டாக இருக்கும். ஸோ சைடில் கொஞ்சம் சைட்டாக திருப்பினா கொஞ்சம் டிம்மாக இருக்குது.
அவ்வளோதான். ஓகே, HDR வீடியோ தான் வந்து 1080p வரல. ஸோ மற்ற வீடியோ வந்து 1080p ஆப்ஷன் காட்டுது. ஸோ HDR வீடியோவில் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரில. ஆடியோ குவாலிட்டி ஸோ சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் தான், 70-30 தான். ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு. டால்பி அட்மாஸ் ஆன் பண்ணி தான் இருக்கு. ஸோ ஓவராலாக ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. கேமரா ஸோ அல்ட்ரா வைட் கிடையாது. ஸோ இதுலேயே வந்து அந்த மேக்ரோ அது ஸ்விட்ச் ஆப்ஷன் கொடுத்தாங்க. யூஸ்வலாக அல்ட்ரா வைடு இல்லைனா 2x ஜூம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதில் 1x அதுக்கப்புறம் மேக்ரோ இருக்குது. நார்மல் ஜூம் ஆப்ஷன் வந்து 4x வரைக்கும் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ HDR ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். ஸோ ஆட்டோவில் தான் இருக்குது. மற்றபடி போர்ட்ரேட் ஆப்ஷன் இது வந்து டிஜிட்டல் அந்த போர்ட்ரேட் தான் இருக்குது. ப்ரோ மோட் இருக்குது, நைட் விஷனு, டியூவல் கேப்சரு, பேனோரமா, டைம் லேப்ஸ். வீடியோவை பொறுத்த வரைக்கும் வீடியோவில் செட்டிங்ஸ் மாற்றுற மாதிரி செட்டிங்ஸ் எதுவுமே இல்லை. செட்டிங்ஸ்னு போனால் இவ்வளோ தான் செட்டிங்ஸே கொடுத்துருக்காங்க மொத்தமாக. நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தான் பார்க்கணும் போல் இருக்குது எவ்வளோ இதில் ரெக்கார்ட் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ 1080p தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராலையும் 1080p வீடியோ ரெக்கார்டிங் தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுமே வந்து 1080p வீடியோ தான். ஸ்லோ மோஷன் ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிடுங்க. வீடியோ ரெக்கார்டிங் மேக்ஸிமம் 1080p தான் இருக்குது. ஜூம் ஆப்ஷன் 4x வரைக்கும் ஜூம் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட் வந்து டல்லாக தான் இருக்குது. குவாலிட்டி இதில் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு பிரைட்டாக இல்லை. ஃப்ரண்ட் கேமராலையும் 1080p தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ இதுலேயும் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிற மாதிரி தெரில. ஸோ ஷெகைட் தான் இருக்குது. டைனமிக் ரேஞ்சில் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் அந்தளவுக்கு கேமரா கிடையாது இந்த பட்ஜெட்டில். ஓகே, ஃபோட்டோ வீடியோ நம்ம செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஃபோன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒர்த்தா அப்படின்னா யூனிசாக் தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லை. ஸோ 4GB இவங்க வர்ச்சுவல் ரேம் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டால் அது எப்படி ஸ்டோரேஜ்லேருந்து தான் எடுத்துக்கும். அந்தளவுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லை கொடுக்கறதுக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஓகே, இதுதான் வந்து மோட்டோ G14 அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். இதில் கேமிங் வீடியோலாம் வராது, ஏன்னா இது வந்து கேமிங் ப்ராசர் கிடையாது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிஎச்என். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.